இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஐடியை லாக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. என்ன ரீசன்னா, வேறு எதுக்காண்டியும் ஐடி வந்து கேன்சல் லாக் பண்ணவே மாட்டாங்க. 100% நான் தெரியும். ஒரே ஒரு ரீசன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியோ ஆன்லைனோ நீங்கள் எல்லா ஆர்டரும் அக்செப்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா நம்ம போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கேஷ் ஆன் டெலிவரியை நம்ம லைக் பண்ணி எடுப்போம். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆன்லைன் பேட் எடுத்தோம்னா அவன் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் ஓட்டணும்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட நம்ம 150 ரூபா 300 வரைக்கும் அவன் கமிஷன் போடுவான். அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் வந்து கழிச்சு போடுவான். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு 300 ஆர்டரா 300 அப்படி நம்ம கையில் கிடைக்கணும். அதனால தான் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம ஆன்லைன் ஆர்டர் எடுக்காமல் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் எடுக்கிறது. அதனால் ஒரு வேளை தெரியாமல் ஆன்லைன் ஆர்டர் விழுந்துருச்சுன்னா நிறைய பேர் கேன்சல் பண்ணுற வழக்கம் இருக்குது. சரியா? அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒருக்கா வார்னிங் கொடுத்து ஒருக்கா போர்ட்டல் நிறுவனத்துலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி தாங்க. இது வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சப்போர்ட்டில் வந்து உங்களுடைய சொல்யூஷன், இந்த ரீசனுக்கு என்ன ரீசன் நீங்கள் சொல்லி இதனால் ஐடி லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க.